அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல கல்யாண வீடுகள்லாம் செய்யக்கூடிய தக்காளி ரசத்தை குக்கர்லயே ரொம்ப சீக்கிரமா செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். ஒருவேளை சின்ன தக்காளியா இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறோம். கம்மியா கூட எடுத்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுல எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. குக்கர்ல இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கர்ல மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சின்னதா ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா வறுத்துருங்க. என்னதான் நம்ம மிளகு பொடி, ரசப்பொடி, சீரகப்பொடி இதெல்லாம் வச்சிருந்தா கூட ரசம் செய்யும் போது மிளகு சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி போட்டனாதான் சுவையும் மனமும் ரொம்பவே அதிகமா இருக்கும். வறுத்த மிளகு சீரகத்தை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 வரமிளகாய் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் போட்டுக்கணும். நாம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு சீரகத்தூளை இதுல போடுறோம். கொஞ்சமா பெருங்காயத்தூளை போடுறோம். லைட்டா வணக்கி விடுறோம். வணக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். இது எல்லாமே எண்ணெயில வணக்கும் போது ரசத்தோட சுவையும் மனமும் ரொம்பவே அதிகமாகும். இப்ப குக்கர்ல ஒரு விசில் வந்துருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்ப கரண்டிய வச்சுட்டு லைட்டா மேஷ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே நல்லா கலங்கிரும். உங்களுக்கு இன்னும் நிறைய தண்ணி தேவைன்னா இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல ஊத்தணும். பாத்தீங்களா, ஊத்தும் போதே தக்காளி ரசம் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்படி ஊத்தும் போது ஏதாவது பெருசா இருக்கு, தக்காளிங்கெல்லாம் ஏதாவது பெருசா இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா அதை மட்டும் தனியா குக்கர்லயே வச்சுக்கலாம். வச்சுட்டு கரண்டினாலேயே நல்லா அமுத்தி அமுத்தி எல்லாத்தையும் நைஸ் ஆக்கிடலாம். இதை நல்லா கரைச்ச உடனே ஏற்கனவே ஒரு பாத்திரத்துல வச்சிருக்க தக்காளி தண்ணியில இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமா கொத்தமல்லி இதுல கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. அதோட நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சிருக்க மிளகு சீரகத்தை எல்லாத்தையும் இதுல போட்டுக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி வேணா தண்ணி போட்டுக்கலாம். கூடவே உப்பும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கரெக்டா ஒரு கொதி வைக்கணுங்க. ஒரு கொதி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா கொதி வருது பாருங்க. இப்பவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாத்தீங்களா, நம்மளோட சுவையான தக்காளி ரசம் ரொம்பவே ஈஸியா குக்கர்ல ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.